ஒரு பெரிய ஒரு பைத்தம் தோட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பைத்த தோட்டம் இங்கே இருக்கும். ஒரு காய்ஞ்சா இப்போ 30-40 காயில் இங்கே வாங்க. பெரிய பெரிய காயல் இப்போ நீங்கள் கண்டு வச்சு எத்தனை நாளில் மறந்தடிக்கிறது. நம்ம வந்து வெண்டி மரவள்ளிக்கு வந்து தண்ணி கட்டுறேன். இங்கே பாருங்க. அத்தனைக்கு ஆயக்கில் வந்து எத்தனை சாக்கு ஆவியல் இப்போ அடுத்த ஆட்டம் ஆயக்கில் 2 சாக்கு வர எப்படி இருக்கு. ஐயா மோட்டர் நிப்பாடிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க. நல்ல வெள்ளை பூ. தோட்டங்கள் எவ்வளோ காலமா சீரியல் இத்தனை வருஷமா 10 வருஷம் மேலே தொடங்கியறியல். பெரிய பெரிய கத்திரிக்காயெல்லாம் மலர்ந்துருக்குது. நல்ல குளிர்மையான ஒரு காற்று. இந்த கருப்பாக வந்து ஆயிரம் தானே ரைட்டு. இது மாதிரி கத்திரி தோட்டம். அது மத்திய நேரம் வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். மிளகாயில் பாருங்க. இங்கெல்லாம் மிளகாய் தோட்டம் நான் நிறைய சின்ன கண்டான நிறைய காய் இருக்கு. இதெல்லாம் முத்திரி இதெல்லாம் பிடுங்கல நீங்கள் இந்த எப்போ விடுங்க. பைத்தங்காய்கள் வந்து தொங்கு பைத்த முடியல. எவ்வளோ காய் 2 பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி இணுவில் பகுதியில். எங்கட இணுவில் பகுதியில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் மருதானமடம் ரோட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் என்ன 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னு சொல்லி சொன்னால் வலப்பக்கத்தில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. தோட்டத்துலேயும் வந்து குறிப்பாக நான் இன்றைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டப்போகிறேன். இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள மிளகாய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பைத்தங்காய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயறு, வெண்டிக்காய், வாழை, மரவள்ளின்னு சொல்லி உழவு பயிற்சியம் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வந்து இருக்குது. ஐயா அவரோட வந்து அவர் வந்து சுற்றி காட்ட போகிறார் இன்றைக்கு எங்களுக்கு. இந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குது, கத்திரிக்காய் வந்து எப்படி விளைஞ்சிருக்குது, மிளகாய் எப்படி விளைஞ்சிருக்குது, அதோட பைத்தங்கொடிகள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சாம் வச்சு. அப்போ அந்த பைத்தங்கொடிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, நாளைய நாளில் கூட அறுவடை எல்லாம் வந்து செய்ய போகிறாங்களாம். அதனால் இன்றைய நாளில் இந்த தோட்டப்பரப்பு வந்து இப்படி இருக்குது. இப்படியான நிறைய விடயங்களை வந்து ஐயா வந்து சுற்றி காட்ட போகிறார். நாங்களும் வந்து இப்படியே சுற்றி பார்த்து இன்றைய நாளில் ஒரு வீடியோ பதிவு வந்து போடுவோம். இப்போ தனித்தனியாக நாங்கள் மிளகாய்ன்னு சொல்லி மிளகாய் வெங்காயம்னு சொல்லி வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு 5-6 பயிற்சிகள் வந்து உண்டாக இருக்குது. இதை வந்து நாங்கள் சுற்றி பார்ப்போம். எவ்வளோ காலம் வந்து நட்டு எப்போ அறுவடை செஞ்சவங்க, என்ன மாதிரி அறுவடை செஞ்சவங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா வந்து சொல்ல போகிறாரு. இந்த காணொலியில் வந்து அது சம்மந்தமாக தான் வந்து பார்க்க போகிறோம். யாராவது சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஒரு பெரிய ஒரு தோட்டத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பயறு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வெண்டிக்காய் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்திடுது. இதெல்லாம் வந்து விதைக்கு தான் விட்டுருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் பாருங்கள் ஏராளமான வெண்டி கண்டுகள்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்கொடிகள். இங்கே பாருங்கள் பைத்தங்கொடிகள் எல்லாமே வந்து இருக்குது. நாங்கள் ஒன்றா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயா வந்து இங்கே மரவள்ளி இருக்குது. அவருக்கு மரவள்ளிக்கு வந்து தண்ணி கட்டுறேன். இங்கே பாருங்க இங்கேயும் வந்து இந்த சீமந்து கட்டுகளில் வந்து செய்திருக்காங்க நேட்டுக்கு. அப்படி இருந்தும் இங்கே அப்படியே போகுது பாருங்கள். இங்கே வந்து இங்கே மரவள்ளி இருக்குது. பாருங்கள் அப்படி மரவள்ளி எப்படி இருக்குண்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தண்ணி வந்து பாருங்கள் அப்படி போகுதுண்டு. இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கட்டுத்தேன். இங்கே வந்து முழுக்க பாத்தியினூடாக நாங்கள் வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அப்படியே போகுது பாருங்க. மரவள்ளி வந்து இது நட்டு எவ்வளோ காலம் நாளண்டு தெரியல. ஐயாவை காணையில் ஐயா வந்து நட்டு கொண்டு இருந்தவர். அதுக்கான இப்போ தண்ணி போகுது. இந்த பாத்திகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. இங்கே பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. இது வந்து நட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பாருங்கள் இந்த மரவள்ளியை இப்போ தான் மலர்ந்துருக்குது. கொஞ்சம் இப்போ தான் எழும்பி இருக்குது. இப்போ ஒரு ஆளுடைய உயரத்துக்கு வந்து இந்த மரவள்ளி வந்து இப்போ இருக்குது பாருங்க. ஐயா எல்லாத்துக்கும் வந்து இப்போ தான் தண்ணி கட்டிக்கிறதுல பாருங்கள் எல்லாம் ஈரமாக இருக்குது. எல்லாமே வந்து முழுக்க ஈரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீட்டுக்கு இருக்குது அப்படியே. ஓகே ஐயா நின்றவர் வந்து இப்போ காணையில் ஆளை இங்கே நம்ம போய் பார்க்கணும். எங்கே போனால் தெரியல. அப்படி இருக்கு. ஐயா மோட்டர் நிப்பாடிட்டான்னு நினைக்கிறேன். தண்ணி நிப்பாடிட்டா கூட. ஓகே இதான் பாருங்க இங்கே முழுக்க ஐயான தோட்டம் தான் பாருங்க. வாழை தோட்டம் இருக்குது. இங்கால வாழை, இங்கால வந்து மரவள்ளி. ஐயா வணக்கம். அழைக்கலாமா? என்ன உங்களோட தோட்டம் எல்லாம் சம்பளத்துக்கு பாருங்க. இவ்வளோ வாழைத்தோட்டம் பண்ணி பாருங்கள். எல்லா பயிற்சிகையும் வந்து செய்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா பயிற்சிகையும் வந்து செய்கிறாங்க. இதில் வாழை நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள்
இந்த பைத்தங்கொடி எல்லாம் வந்து பாருங்க அப்படியே நீட்டுக்கு வந்து பைத்தங்கொடி தான் இல்லை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த கட்டுக்கு மேலே பார்த்தா இந்த பக்கம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்கொடி இருக்குது. இந்த நீட்டுக்கு வந்து பைத்தங்கொடி இருக்குது. இங்கால வந்து மரவள்ளி பாருங்க, மரவள்ளி எப்படி இருக்காண்டு. என்ன காட்டி பார்த்து நிற்கிறீங்க? இங்கே பாருங்க, அங்கே கத்திரி இருக்குது. இங்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி நீடு. எத்தனை கண்டு இருக்கும் போல இதுக்குள்ள? 1000 கண்டு. ரைட்டு வாங்க அங்கே. ஓகே, இதில் பாருங்க நல்ல உயரமாக வந்து இந்த சீமந்து கட்டிக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அப்படியே வழி மறைச்சி விடுவாங்க. இங்கே எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பயர் என்ன பாருங்கள், பயர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆரம்ப சேகத்தில் முளைச்சிருக்குது. இங்கே வந்து வெண்டி இருக்குது. வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வண்டி எல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் முத்தி போச்சுண்ணே, நெத்துக்கு விட்டுருக்கு. ரைட். கத்திரி தோட்டத்துக்குள்ளே வந்து போகிறோம் பாருங்கள். ஐயா நிற்கிறார். ஐயா வந்து எல்லாம் தண்ணெல்லாம் பார்க்குறவர். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த தோட்டம் சேரியல்? நான் இப்போ 6 மாதம். 6 மாதம். 6 மாதமா சேரியல்? ரைட். இங்கே 6 மாதமாக தான் பார்க்குறீர்கள். நீங்கள் எவ்வளோ காலம் தோட்டங்கள் எவ்வளோ காலமாக சேரியல்? இது எத்தனை வருஷமா? நான் இப்போ 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேலே தோட்டம் சேரியல். ரைட். இந்த கத்திரி கண்டுகள்லாம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அதான் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகுது. இப்போ வச்சு இவ்வளோ வளர்ந்துருக்குது. முதலாவது அறுவடை வந்து எத்தனை நாளில் செஞ்சீங்க? முதல்ல அறுவடை சின்ன கண்டில் வைக்கிறது. சின்ன கண்டில் வைக்கிறது. இது கொஞ்சம் அப்படியே வளர மட்டும் வளர்ந்து பூ மருந்து அடித்து பூ இருக்குது. பூ வந்தால் பூ வந்தாலும் காய்க்கும். ஓகே. இப்போ நீங்கள் கண்டு வச்சு எத்தனை நாளில் மருந்து அடிக்கிறது? மருந்து அடிக்கணும். சின்னதுலேயே அடிக்கும். சின்னதுலேருந்து அடிச்சுன்னு வரும். எவ்வளோ கிழமைக்கு ஒருக்கா அடிக்கிறதா? இல்லாட்டி 1 மாதம் அடிக்கும். 1 மாதத்துக்குனா அடிக்கணும். ரைட். இப்போ முதலாவது அறுவடை செய்யக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்து பெற்றுக்கொண்டீர்? நான் ஒரு சாக்கு 2 சாக்கு வரும். 2 சாக்கு வரும். எத்தனை கிலோ வரும்? கிலோ அதெல்லாம் கொண்டு வரும். ரைட். நீங்கள் இங்கே வேலை செய்கிறானே? ரைட். வேறு என்ன இங்கே வச்சுக்கிறீங்க நீங்கள்? இங்கே பைத்தங்குடி மேலிக்கட்டை. பைத்தங்குடி வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அது 1 மாதமாக ஆகும். 1 வருஷத்துக்கிட்ட என்ன? ஏன்னா அதுக்கு இன்னும் சில கண்டுகள்லாம் வந்து பட்டு போச்சு. ரைட். அதுலேருந்து இப்போ அறுவடையெல்லாம் சரியில்லை என்ன? ரைட். வேறு என்ன நீங்கள் தோட்டம் செய்கிறீங்களே? இங்கே இதுதான் செய்கிறோம். இதுதான் கத்தரி வண்டி இதுகள்லாம் என்ன? ரைட். இந்த பைத்தெல்லாம் இந்த பயரெல்லாம் வச்சு எவ்வளோ காலம்? அதுதான் வச்சது. இப்போ தான் வச்சது என்ன? ரைட். இதெல்லாம் இப்போ சின்ன பிஞ்சில் எடுக்கணும். பிஞ்சு இருக்கு. ரைட். இதெல்லாம் நீங்கள் நல்லா முத்தணும் என்ன? முத்துவோம். நல்ல பெருசாக வந்து நீளமாக வரும். நீளமாக வரும் என்ன? ரைட். ஒரு காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ 200 கிராம் கிட்ட வரும் என்ன? இங்கே பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் வந்து இப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஐயா எல்லாம் காட்டுற பாருங்க, பெரிய கத்திரிக்காயெல்லாம் வளர்ந்துருக்குது. சிலதில் முத்தி இருக்கு, சில கொஞ்சம் வளரணும். நாளைக்கு நானே பிடிங்கல. எப்போ மறந்துடுச்சு? இண்டைக்கா அடிச்சிங்களா? அப்போ பிடிக்கா? ரைட். பாருங்க ஐயாவோட பாருங்க, பெரிய ஒரு கத்திரி தோட்டத்துக்கு வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இது எவ்வளோ எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க இதுக்குள்ள? இதில் கத்திரிக்காய் மட்டும் 500 கண்டு, அங்காடி 500 கண்டு மிளகாய். 500 கத்திரிக்கண்டு. மிளகாய் கண்டு 500. ரைட். மிளகாய் வாங்கலாம் இது இருக்கு என்ன? ரைட். அதை எப்போ வச்சது? அதுவும் இதோட அனுப்பிச்சு. இதோட சேர்த்து தான் வச்சது. ஆனால் என்ன இது டக்குன்னு கத்திரிக்கண்டு டக்குன்னு வளர்ந்துட்டேன். என்ன காரணம் அது? நோயல். ரைட். இப்போ என்ன அதுகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மறந்துருக்கு தானே? அடிச்சது. ரைட். இந்த சில கண்டுகள் வந்து என்னத்துக்கு அப்படி சரிஞ்சு போகுது காத்துக்காண்டி. சடைச்சி வந்தோடனே பேரம் கொண்டு வந்தானே கத்திரி வந்து அந்த வெயிட் போட என்ன காயும் காய்க்க சரிக்கு வேணே. ரைட். இன்றைக்கு என்ன மரவள்ளிக்கு காட்டினீங்க? என்ன மரவள்ளிக்கு என்ன எப்போ அறுவடை? 2 அணி 3 தண்ணியோட 2-3 அணியோட வந்தால் அது இழுப்போம். இது இழுக்க மாட்டோம். அது இழுப்பீங்க மட்டும் அங்கே இருக்கு என்ன? ரைட். வாங்க. ஓகே. இங்கே பாருங்கல்ல கண்டுகள் எல்லாம் வந்து பாருங்க. இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க. நல்ல வெள்ளை பூ ஐயா, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கு கத்தரி தோட்டம் வந்து பார்த்து கொண்டு இங்கே பாருங்க. இதுக்கு எல்லாம் காய் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் எல்லாம் காய் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நல்ல காற்று, இப்படி பாருங்க, நல்ல குளிர்மையான ஒரு காற்று, அவ்வளோ நல்லா இருக்குது. பக்கத்தில் அங்கே வண்டி இருக்குது. இதெல்லாம் வந்து நெத்துக்கு விட்டுருக்கான் பாருங்கள். வெண்டிக்காயை வந்து காட்டுறேன். இந்த வெண்டிக்காய் வந்து நெத்துக்கு விட்டுருக்கான், முத்திட்டு பாருங்க. நல்ல அந்த மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் வந்துடுது. இதை பாருங்க, இதெல்லாம் வந்து முத்திடுது, நெத்துக்கு வந்து விட்டுருக்காங்களாம். இங்கே பயிர் இருக்குது.
காஞ்சி போயிருக்குல்ல பயிர் அது 1000. அது 1000 தானே ரைட் அதை போட்டு இப்போ இது போட்ட எவ்வளோ காலம் இது 1000. இது இப்போ கொஞ்சம் இந்த கருப்பாக வந்தால் 1000 தானே ரைட் இது மற்ற இதெல்லாம் ஓகே கருக்கும். இது நீங்கள் என்ன எடுத்து என்ன சந்தைக்கு விற்கிறதா இல்லை நாங்கள் ரெண்டையும் விற்கிறோம். நாங்கள் அவிச்சுருந்தோம் அவிச்சு விட்டு சாப்பிட்றேன் நைட்டு போட்டு இடிச்சு போட்டு ரைட் வேற என்ன அங்கே பாப்போம் இருக்கா கத்திரிக்கை வாங்க இருக்கா அங்கே பாப்போம் இங்கே நல்ல பெரிய இதுக்குள்ள பாருங்க விடைக்கான ஒளிஞ்சு பெரிய கத்திரிக்காயில் எனக்கு இங்கே பாருங்க பெரிய கத்திரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சா நிற்கும் இங்கே நிறைய பார்த்துக்கிட்டு போகலாம் நாங்கள் நிறைய கத்திரிக்காயில் இங்கே வருங்க கத்திரி தோட்டம் அது மத்திய நேரம் வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிறேன் ஏன்னா விடிய வந்து ஐயா வந்து டைம் இல்லை மருந்தடிச்சோன்றவர் அப்போ நாங்கள் மருந்தடிச்ச நிற்கிகளை வந்து வீடியோ எடுக்கல அது உங்களை இருக்கேண்ணே உங்களை வரணும் அங்கே பாருங்க ஐயா வந்து காட்டுறார் கத்திரிக்காயில் வந்து காட்டுறார் இங்கே பாருங்க பாத்தியலுக்கு எல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்துட்டேன்னு ஐயா ரைட் ரைட் இங்கே பாருங்க இதில் வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல பெரிய கத்திரிக்காய்கள் இங்கே பாருங்க வெயிலுக்கு வந்து அது தெரியாது இங்கே பாருங்க இதுக்கு எல்லாம் இருக்குண்டா இப்போ கத்திரிக்காய் ஆயக்கில் வந்து எத்தனை சாக்கு ஆவியல் இப்போ அடுத்த ஆட்டம் ஆயக்கில் 2 சாக்கு வரும் ஒரு 50 கிலோ 60 கிலோ வருமே வெறும் நாங்கள் கழிக்கிறது அந்த கூடாத கழிக்கிறது கூடாத கழிச்சு வருமே கூடாத ரைட்டு புழு அந்த புழு இருக்குமே ஆமாம் புழு வளம் இருக்குமே புழு எல்லாம் கழிக்கிறது இப்போ அதெல்லாம் கழிச்சு தான் இப்போ தான் இருந்துவீங்களே இங்கே வேணும் கத்திரிக்காய் தொங்குது இங்கே வேணுங்க நல்ல பெரிய காயல் இந்த வேணுங்க எப்படி இருக்குன்னு வேணும் அப்படி உள்ளுக்கு எல்லாம் ஒளிஞ்சிருக்கணும் மக்கள் இங்கே வேறுங்க அப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படியே ஒரு பெரிய ஒரு தோட்டம் உங்களாம் மிளகாய் என்ன ஓகே இங்கே பாருங்க மிளகாயில் பாருங்க இங்கெல்லாம் மிளகாய் தோட்டம் நான் நிறைய சின்ன கண்டான நிறைய காய் இருக்கு என்ன ரைட் இங்கே பாருங்க எத்தனை கண்டு சொன்னீங்க 500 கண்டு பாருங்க 500 கண்டு மிளகாய் தோட்டம் செய்யணும் இங்கே பாருங்க எப்படி கண்டு பெரிய ஒரு தோட்டம் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன ரைட் மிளகாய் கண்டு இங்கே இருக்குது அங்கால கத்திரிக்கண்டு இருக்குது அங்கால மரவள்ளி பைத்த பயறு எல்லாமே வந்து வச்சுக்கணும் எல்லாம் சேர்த்தானே இதில் பாருங்க இதில் பழங்கள்லாம் பழுத்து இருக்குது பாருங்க மிளகாய் வந்து பழுத்து இருக்குது நீங்கள் இப்போ சாப்பிட போகல விட தான் போவீங்க போயிட்டு வருவீங்களோ போயிட்டு வருவீங்களே இனி எப்போ இங்கே தொடர்ந்து வர்றது பின்னரம் ரைட் இங்கே வருங்க நல்லா இருக்குல்ல எல்லாமே இது இருக்குது நீங்களாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க ரைட் எவ்வளோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இறப்புக்கு காசு இல்லாட்டி என்ன மாதிரி 1000 கண்டுக்கு 1000 கண்டு வச்சா 1000 ரூபா ரைட் இல்லை பாருங்க அந்த சைட்டுக்கு வந்து வேலி மேய போட்டிருக்காங்க அந்த வேலியிலையும் பாருங்க பைத்தங்கொடிகள்லாம் வந்து நட்டுருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பைத்தங்கொடி தான் இதெல்லாம் வந்து பிஞ்சா கிடக்குது இங்கே பாருங்க ஆஞ்சிட்டீங்க என்ன ரைட் ஆஞ்சிட்டு இப்போ பிஞ்சில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க பைத்தில் முத்திரம் இருக்கு நிறைய ஆஞ்சிட்டீங்க என்ன ரைட் அங்கெல்லாம் ஃபுல்லாக தோட்டம் தான் என்ன தோட்டம் ஃபுல்லாக நிறைய வெங்காயம் என்ன வெங்காயம் என்ன காரணம் வெங்காயம் அதிகம் வைக்கிறதுக்கான காரணம் வெங்காயம் இந்த போகும் வெங்காயம் இந்த போகம் வந்து வெங்காயம் தான் ரைட் போகும் அங்கால பொயிலக்கண்டு ரைட் ஓகே இப்போ இதுக்கு நீங்கள் பொயில வைக்கிறதா இதுக்கு வைக்கிறேன் ரைட் அந்த போகத்துக்கு போகம் வந்து மாற்றி வைக்கணும் ரைட் ஒவ்வொரு போகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி வைக்கிறது ஏன்னா பொயிலைக்கு ஒரு காலம் இருக்குது வெங்காயத்துக்கு ஒரு காலம் இருக்குது ஏன்னா வெங்காயம் வந்து மழை வராத காலத்தில் தான் வந்து வைக்கணும் என்ன மழை வந்தால் அழிக்குது அதனால் வந்து வெங்காயத்துக்கு வந்து ஒரு போகம் இருக்குது அந்த இந்த போகத்தில் வந்து வெங்காயங்கள் வந்து வைக்கலாம் அப்படி நிறைய இதுக்கு இங்கே பாருங்க பாருங்க இவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க நிறைய கத்திரிக்காய் இருக்குது முழுக்கப்படி கத்திரிக்காய் தோட்டம் தான் மத்தியான வெயில் ரெண்டாவடியா சைட்டில் போகலாம்
அப்படி இருக்கு. நீ எரி எல்லாம் பறிச்சுடா, நீ அடி போடுறான். ஆமாம் ஆமாம் பயில கண்டு போடுறோம். ரைட் ரைட். அப்படியே இருக்கா பைத்தியக்காய் இருக்கா பார்த்துருவோமே. அது வீக்கி ஓ நீங்கள் வந்ததான் சரி. அந்த உடுப்பு மாய ஒன்று காய போட்டு தாரங்கள் வைக்கீங்களா? அது என்ன காகங்களுக்கு குருவிகளுக்கு கிளி 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 கிளிக்கானியா? ரைட் ரைட் ரைட். கிளிதான் கூட வேறு என்ன? அது கட்டிவிட்டான் ஆடு ஆடு. ரைட். அதுக்கு கல்லை போட்டு கட்டிக்கிறீங்க என்ன? போட்டு கட்டி ரைட் ரைட் ரைட். நாங்கள் நிற்க அடி ஆட்டா. இது எவ்வளோ நாள் வச்சேன்னு சொன்னீங்க? ஒரு வருஷம் அது என்ன? ரைட் ரைட். இதெல்லாம் முத்திரி இதெல்லாம் பிடுங்கல நீங்கள்? இதே பிடிக்க நாளைக்கிட்டா. இந்த எப்போ பிடுங்க? நாளைக்கு நாளை பிடிக்குங்களா? ரைட். இதெல்லாம் இந்த முத்தின காயெல்லாம் கிடைக்கும். இந்த நல்லா நீளமாக இருக்கு என்ன? எடுத்துகிட்டு ஒரு 3 அடி கிட்ட அவ்வளோ தானே? ரைட் ரைட் ரைட். ஓகே. இது நாளைக்கு கரியால பிடிங்க நாங்கள். கரையால பிடிங்கினீங்களா? நிறைய இருக்கு என்ன? ரைட் ரைட் ரைட். இங்கே வருங்க. இதெல்லாம் நாளைக்கு ஆயிடுறாங்க. இப்போ ஒரு காஞ்சா இப்போ 30-40 ஆயிரம். ரைட் ரைட் ரைட். இது 2 அப்புறம் ஆயிடும். 2 அப்புறம் அறுவாய். நாளைக்கு ஆயிடுச்சா நாளைக்கு அறுவாய். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைக்காக கொண்டே கொடுக்குறது. எந்த சந்தைக்கு கொடுக்குறது? மருதாவண்ணா. ரைட் ரைட். இங்கே இந்த காயை பாருங்க எவ்வளோ நிலம் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி கிட்ட இருக்கு என்ன? அப்படி. அப்போ நாளைக்கு வந்தால் பைத்தியங்காய் கொடுக்க பார்க்கலாம். ஆறா விடுங்க. அவர் வருவார். அவரும் வருவார். ரைட் ரைட் ரைட். இங்கெல்லாம் நிறைய இருக்கு என்ன? இங்கே வருங்க. அப்படியே பைத்தங்கொடிகள் பைத்தங்காய்கள் வந்து தொங்குது பைத்தங்கொடியில். எவ்வளோ காய்கள் ரெண்டு பாருங்க. அப்படியே பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குது. அதால் போயிடலாம் என்ன? ரைட் ரைட் ரைட். போதும் மறுபடியும் போக முடியும். அதால் போகலாம். அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பைத்தங் அங்கே இருக்கும். பைத்தங்காய்களை போய் கொண்டுருக்குறோம். பைத்தங்கொடிகளை பைத்த தோட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்தால் பைத்த தோட்டம் அங்கே இருக்கும். ஏன்னா முன்னுக்கெல்லாம் வந்து பாருங்கள் பைத்தங்காய் தான் வந்து தொங்கி கொண்டு இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இங்கே இதில் இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய பைத்தங்காய்கள் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். இதில் நிறைய இடம் பின்ன பாருங்கள் பூத்து இருக்குது. இந்த இடத்துல அப்படியே பூத்து இருக்குது. இதில் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காய். இதெல்லாம் வந்து பூத்து சின்ன கொடி பைத்தங்காய்கள். இங்கே பாருங்கள் இது பெரிய காய்கள். அந்தளவுக்கு அப்படியே நீட்டுக்கு நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். அம்மே ஐயா வந்து பராமரிக்கிறவராம். எல்லாமே வந்து அவர் தான் தண்ணி கட்டுறது பொறுப்பாக 2 வழியாக வந்து ஐயா வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷம். இது எப்போ வச்சது மரவள்ளி? இந்த மரவள்ளி இது புறா வச்சுனாங்க. ரைட் ரைட் ரைட்டு. வச்ச எவ்வளோ எத்தனை மாதம்? 2.5 மாதம். ரைட். இதெல்லாம் இப்போ பிஞ்சு என்ன? இது பிஞ்சு. ரைட் 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 ரைட். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கா தண்ணி கட்டுறா இது மரவள்ளிக்கு? 4 நாளைக்கு இருக்கா. 4 நாளைக்கு இருக்கா. ரைட் ரைட். பரவாயில்ல. இப்போ எல்லாம் வச்சுக்கிறீங்க என்ன? ஓகே. இங்கே வேறுங்க ஐயா நிற்கிறார். அப்படி அங்கே வேறு என்னடாக்கு? வேறு ஒன்றும் இல்லைண்ணே. ரைட் ரைட் ரைட்டா. அப்படியே போகுது. ஐயா அதை வந்து முழுக்க இதுக்காக வந்து பார்க்குறாரு. நல்லா காற்றடிக்குது பாருங்க. சத்தத்தை கேளுங்க. எப்படி இது வண்டி எல்லாமே வித்துக்கு தான் விட்டுருக்கேண்ணே. வித்துக்கு என்ன இல்லை பாருங்க. எல்லாமே வந்து வித்துக்கு தான் விட்டுருக்கேன்டா. அடுத்த கட்டத்துக்கு போடுறதுக்கு என்ன இங்கே இருங்க. ரைட் ரைட். விளங்கு. எல்லாமே வந்து வண்டி. இது பிஞ்செல்லாம் பிடிக்கிறது தானே? பிஞ்சல் எடுக்கலாம் தான் நீங்கள் சமையலுக்கு எடுக்கலாம். நாங்கள் எடுத்து போட்டு விளங்கல முத்தில் கொஞ்சம் போடுறது. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு விதைக்கு என்ன எல்லாமே நீங்களும் விதையை விட்டு எடுக்கிறது என்ன? கத்திரி என்ன? கத்திரி கண்டு தானே நாற்று மாடு போடுறது என்ன? மாடை போடுறது நீங்களே போடுறதா? எங்கே போடுறது? தரைக்க போட்டுட்டு அப்படி எடுத்து போடுறது என்ன? ரைட் ரைட்டு. என்ன இது உங்களோட ஹோட்டல்? என்ன இது குளிக்கிறதா? இது சும்மா இது ரைட். இதுக்கு இந்த இதுகளை கழுவுறா என்ன? மருந்து அடிக்கிறது அதுக்கு தண்ணி இருக்குது என்ன? பாருங்க சின்னதாக ஒரு ஹோட்டல். ஐயா அந்த ஹோட்டல் இது. ரைட் ரைட். நன்றி ஐயாவா. எல்லாம் பூட்டி வைக்கணும் வேணும். எல்லாம் கலர் வந்து எப்படியும் ஒரு நாள் வந்து போவீங்களா நீங்கள்? வந்து போவீங்களா? ஒரு நாளைக்கு பின்னேறம் வருவீங்க. இப்படியே வந்து பின்னேறம் வருது. இப்போ கூட இதுக்காக நிற்கிற தோட்டத்துக்கான. ரைட் ரைட் ரைட். ஓகே வந்து நிற்பியர். இப்படியே போகுது என்ன? இப்படியே போகுது. நீங்கள் எங்கே இருக்குது? பக்கத்தில். ரைட்டு. ஓகேயா. ஓகே. இதில்
தோட்டம் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பைத்தங்கொடி, மரவள்ளி, கத்தரிக்காய், பயறு, வெண்டிக்காய்ன்னு சொல்லி எல்லா விதமான பயிற்சியுமே இதில் வந்து செய்கிறாங்க. அதோட மிளகாயும் வந்து செய்கிறாங்க. உண்மையிலே எல்லாத்தையும் வந்து இந்த ஐயா தான் வந்து பார்த்துக்கொள்கிறாரு. எல்லாம் தண்ணி கட்டுறதுலேருந்து வந்து பார்க்குறதுலேருந்து எல்லாமே அவர் தான் வந்து செய்கிறாரு. அவரோட வந்து எல்லாம் வந்து சுற்றி காட்டினார். ஐயா வந்து கூட்டிக் கொண்டே எல்லாம் வந்து வழியாக சுற்றி காட்டினார். சந்தோஷம் ஐயாவோட காய்ச்சது வந்து இந்த இதெல்லாம் சுற்றி பார்த்தது வந்து சந்தோஷம். வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பை.